ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்தில் பேசுகிறேன். நம்ம சேனல் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதில் வந்து இன்ட்ராடே பண்ணுறதுக்கான ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் தந்திருக்கோம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க இந்த லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது, லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வந்துட்டுருக்கேன். விருப்பம் உள்ளவங்க இந்த டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய நண்பர்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஓகே கைஸ், வாங்க நம்ம நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இதுதான் நம்ம 50 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ இதோட லெவல்ஸ் என்ன அப்படின்றத இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கைஸ். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து 500க்கு மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ரிஸ்கி ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் சைடில் வந்து மொமெண்டம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவாக வந்து கீழே வந்து போகிறான் அப்படின்னா இந்த டவுன் சைடு நான் தந்திருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எல்லாமே வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான். ஸோ இந்த எஸ்டர்டே, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து க்ளோசிங் லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த 405. ஓகே கைஸ், 426லேருந்து இந்த 400. சரிங்களா? ஸோ இந்த லெவலுக்குள்ளே இருந்தால் இன்பிட்வீன்னா யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. அதுக்கு மேலே போகும்போது மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க. சரிங்களா? டவுன் ஃபால் வரா அப்படின்னா 400க்கு கீழே வரும்போது தாராளமாக நீங்கள் வந்து புட் ஆப்ஷனாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த நான் தந்திருக்க இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து 24 378லேருந்து 328 வரைக்கும், 311 300 288 273 24 233. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 216 186 வரைக்கும் லெவல் தந்திருக்கேன். அதுக்கு கீழே 150. சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் பீரியஸில் டவுன் சைடில் இந்த லெவல்ஸ்லாம் ரீடெஸ்ட் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து க்ளோஸ் வச்சா அப்படின்னா கண்டினியூட்டி இருக்கும் உங்களுக்கு டவுன் சைடில். அப்படி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து கீழே ஃபால் வைக்கல, உங்களுக்கு வந்து விக் வச்சு தான் கீழே போகிறான் அப்படின்னா, கொஞ்சம் மொமெண்டம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சைட்வேஸில் போயிட்டு ப்ரீமியம் டிகே பண்ணிவிடுவான். பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. ஏன்னா கீழே வந்து நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குங்க பாருங்க கைஸ். ஸோ 1-2 சப்போர்ட் இல்லை, ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குங்க. சரிங்களா? நான் வரைஞ்சிருக்க இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து லெவல்ஸ் எல்லாமே 300 வரைக்குமே ஏகப்பட்ட சப்போர்ட் லெவல் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஒவ்வொரு சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணி அவர் ரீடெஸ்ட் பண்ணி திரும்பவும் ஒரு புல் பேக் தர ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ டிமாண்ட் ஜோனாக இருக்கிறதுனால கீழே வந்து பையர்ஸ் வந்து என்ட்ரி தரத்துக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? அப் சைடில் போனால் உங்களுக்கு வந்து இந்த இடம் எல்லாமே ரிஜெக்ஷன் ஜோனு. இந்த 487 லாஸ்ட் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணி 485 87 இந்த லெவலில் வந்து நல்ல ஒரு ஃபால் தந்துருந்தான் லாஸ்ட் ஒரு 3 மணிக்கு. சரிங்களா? அந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 500 513. சரிங்களா? 24 513 24 554 55 இந்த லெவல். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 24 567 அது ஒரு ரிவர்சல் ஏரியாவாக இருக்கும், ரிஜெக்ஷன் ஜோனு 589. ஸோ இந்த லெவல் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அப் சைடில் ஒரு 600லேருந்து 750 வரைக்கும் நல்ல மொமெண்டம் வரும். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் புல்லிஸாக இருந்தால் மட்டும்தான் அது அப்கமிங் டேஸில் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நாளைக்கு ஒரு நாள்லேயே நடக்காது. ஸோ 300 400 பாயிண்ட்லாம் ஒரே நாளில் மேலே போக மாட்டான். சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம் புல்லிஸ் டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் அப்படி போவான். ஸோ அதுக்கான சோர்ஸ் என்ன எதாவது இருந்தால் மட்டும்தான் போவான். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நாளைக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லெவல்ஸாக இருக்கும். 24 500 ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருப்பாங்க, காலார் புட். சரிங்களா? அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் பிகினர்ஸு. அதே மாதிரி நம்ம சேனலில் தரக்கூடிய ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ், ஸோ அந்த லெவலை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பாருங்கள், நாளைக்கு வந்து ஒருவேளை 24 500 உங்களுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் லெவலாக இருந்தது அப்படின்னா, ஸோ அதோட அப்சைட் லெவல் என்ன அப்படின்றத இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 24 562 500க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது இந்த அப்சைட் லெவல் எல்லாமே ரீடெஸ்ட் பண்ணுவான் அப் டு 676 வரைக்கும். அதுவே வந்து புட் ஆப்ஷன் சைடில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து வேரியஸ், அதாவது லைட்டாக கேப்பை ஓப்பன் ஆகிட்டு 500 60-70 பாயிண்ட் ஓப்பன் ஆகிட்டு திரும்பவும் ஃபால் ஆகிறான் அப்படின்னா 24 500 வந்து புட் ஆப்ஷனில் வந்து அவன் லீட் பண்ணுவான். சரிங்களா? ஸோ அவன் லீட் பண்ணும்போது என்ன ஆகும், மார்க்கெட் டவுன் சைடில் இந்த நான் தந்த லெவல்ஸ் எல்லாமே ரீடெஸ்ட் பண்ணுவான். 24 450 412 408 375 396 375 383 324 266 எக்ஸ்ட்ரீம் பீரியட்ஸில் 266 வரையும் நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா 300 ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
நாளைக்கு என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை 24,200 காலார் போட்டு, அதாவது கால் சைடில் மொமெண்டம் இருக்குது அப்படின்னா 24,200, 300, 400 இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் ஒரு இம்பாக்ட் தருவாங்க. இங்கே கீழே போட்டுக்கோ பாருங்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிஇ சைடு மொமெண்டம் தரா அப்படின்னா 24,700 புட் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். 24,600 புட் ஆப்ஷன், 24,500 புட் ஆப்ஷன். சரிங்களா? இன்கேஸ் கால் சைடில் போகிறான் அப்படின்னா 24,300 கால், 24,400 கால், 24,500 கால் ஆப்ஷனை நீங்கள் வந்து அட் த மணி ஆகும். சரிங்களா? சாரி, அவுட் ஆஃப் த மணி ஓடிஎம் 500 அவனை நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் ஓடிஎம் போகாதீங்க. ஸோ இந்த மணி ஸ்ட்ரைக்ஸை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பிகினர்ஸாக இருக்கவங்க எப்போவுமே வந்து இந்த மணியை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ என்றைக்கு வந்து செல்லர்ஸ் பேனிக் ஆகி அவங்களும் பையர்ஸாக மாறுறாங்களோ அந்த மாதிரி டைமில் தான் ஓடிஎம்க்கு வந்து ப்ரீமியம் வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் தருவாங்க. சரிங்களா? ஸோ மற்ற டேஸில் வந்து செல்லர்ஸ் பயப்படாத வரைக்கும், அதாவது இங்கே செல் அடித்தவங்க பயப்படாத வரைக்கும் அவங்க வந்து பேனிக் ஆகி அவங்க வந்து செல்லர் பையராக மாறாத வரைக்கும் ஒன் சைடு வந்து ட்ரேட் வந்து ஒன் சைடு மார்க்கெட் மொமெண்டம் வந்து கிடைக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெட்டு க்ரீனு மாறி மாறி வந்து நம்ம ப்ரீமியம் டிகே பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் இப்படிலாம் வரணும் அப்படின்னா செல்லர்ஸ் வந்து பயந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ராங் வேரியஸ் கேண்டில்ஸு இல்லைனா வந்து ஸ்ட்ராங் பையர்ஸ் உள்ளே வரணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ஆல்சோ சேம் டைம் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகணும். ஆனால் மட்டும்தான் வந்து செல்லர் பையராக மாறும்போது நமக்கு ஒரு ஒன் சைடு ரேலி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதர்வைஸ் சைட்வேஸில் போய் நம்ம ப்ரீமியம் டிகே பண்ணி நம்ம பிகினர்ஸோட கேபிட்டல் எல்லாத்தையும் வைப் அப் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரீட் பண்ணுங்கள். இதுதான் நாளைக்கான வியூ கைஸ். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி இந்த லெவல்ஸ் எல்லாமே ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நிறைய மெம்பர்ஸ்க்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். தேங்க்யூ, see you tomorrow கைஸ். இம்பார்ட்டன்ட் நோட், நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் லைவில் வந்து எனக்கு அப்டேட் பண்ண முடிஞ்சால் மட்டும் தான் பண்ணுவேன். அதர்வைஸ் ஒன்லி இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து டெலகிராம்லேயோ அல்லது யூடியூப் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே கைஸ், அதனால் நீங்கள் என்னோட லெவல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அதே மாதிரி கம்பேர் பண்ண கற்றுக்கோங்க. ஸ்பாட் எங்கே இருக்கான்றதை பார்த்து ஓப்பன் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு மேலே இருந்தால் அந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே யார் இருக்காங்களோ, எந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த மணியில் யார் இருக்கானோ அவனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓப்பன் பிலோ இருக்கானா, யார் வந்து இந்த மணியில் புட்டில் இருக்கானோ அவனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸ்பாட்லேருந்து ஐடிஎம் ஆப்ஷன் யார் இருக்கா, புட் சைடில் யார் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கானா வீக்காக இருக்கானா, அதே மாதிரி கால் சைடில் ஸ்பாட்லேருந்து கீழே யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணுங்கள். அடுத்த மணியும் கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 100+ பாயிண்ட்ஸ் இல்லை 100- பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இப்படி கம்பேர் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனை நீங்கள் எளிமையான முறையில் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே தந்திருக்கேன். ஸோ 24,400 நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனானா அவனையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். 24,400 கால் அண்ட் புட் கம்பேர் பண்ணணும். யார் இந்த பிஇபி லெவலில் சஸ்டெயின் பண்ணுறான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே போகணும்னு விருப்பப்பட்டான் அப்படின்னா என்ன பண்ணணும், 24,300 கால் வீக் ஆகணும். அப்படின்னா தான் 24,400லேருந்து மார்க்கெட்டு 300 நோக்கி கீழே டவுன் சைடில் வருவான். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் மேலே போகணுன்னா 24,400லேருந்து 24,500 புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆகணும். 500 புட்டு வீக் ஆனால் தான் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக 400ல் ஓப்பன் ஆகி 500 நோக்கி மேலே போவான். சரிங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் நோட்ஸு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அட் த மணி ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரைக் 100+ பாயிண்ட்ஸ் யார் புட் ஆப்ஷனில் மேலே இருக்கானோ 24,500 புட் ஆப்ஷனு, அதே மாதிரி 24,300 கால் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 6 பாக்ஸ் போட்டு அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு மார்க்கெட்டை கண்டுபிடிக்க முடியும். மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போக போகிறான் அப்படின்றது. அட் த சேம் டைம் இந்த மாதிரி சார்ட்டையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்கெங்கெல்லாம் ரிஜெக்ஷன் ஆவான்ற அந்த லெவலும் உங்களுக்கு தந்திருக்கேன், மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்தும் நீங்கள் வந்து ரிவர்சல் ஜோனில் இருக்கான். ரெட் கலர் பாக்ஸ்னால் இது எல்லாமே ரிவர்சல் ஜோன் தான், ரிஜெக்ஷன் ஜோன். சரிங்களா? இந்த எல்லோ பாக்ஸை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான் அப்படின்னா இது வந்து இங்கெல்லாம் வந்து புட் ஆப்ஷனில் வந்து எல்லாமே வந்து பேனிக்காக கீழே வராங்கன்னு அர்த்தம். அந்த எல்லோ பாக்ஸ் நீங்கள் புட் சைடு போகலான்றதுக்கான ஒரு
இண்டிகேஷன் தான் இந்த எல்லோ பாக்ஸ். இந்த ரெட் பாக்ஸ்ன்றது நீங்கள் வந்து கால் சைடு இதை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் கால் சைடு போகணும். இல்லைன்னா இவன் இந்த இடத்துல எங்கே வேணால் ரிவர்சல் ஆகலான்றது தான் இந்த ரெட் பாக்ஸ். சரிங்களா? இது வந்து அலர்ட்டு. சரிங்களா? எல்லோவும் ஒரு அலர்ட்டு கீழே போகிறதுக்கு, ரெட்டு வந்து அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே விழுறதுக்கு ஒரு அலர்ட். சரிங்களா? ஸோ இந்த எல்லோன்றதை சப்போஸ் க்ரீனாக கூட நான் போட்டுக்கலாம், சப்போர்ட் ஜோனாக கூட இருக்கலாம். சரிங்களா? இதை பிரேக் பண்ணி மேலே வந்துட்டா சப்போர்ட் ஆகிடும். அதனால் பார்த்து கவனமாக நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பாருங்க கைஸ். ஸோ நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் இருக்குது, டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் இருக்குது நம்ம யூடியூப் சேனலில். அதை பயன்படுத்தி நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட்டும் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, see you tomorrow, bye.